எதை பற்றி பேச நினச்சேன்னா நம்மளுடைய தாய்மொழி தமிழ். அந்த தமிழின் தெளிவான விஷயத்த சொல்லலான் இருக்கேன். எதை பற்றி பேச நினச்சேன்னா நம்ம தாய்மொழி தமிழோட சிறப்பு, அதன் வரலாறு, அதன் ஆழம். இது தெரியாமல் தான் மீடியாஸ்லலாம் ரொம்ப தாய்மொழியை ரொம்ப போட்டுடுறாங்க. அதான் பேச்சு மொழிக்கு கூட அந்த செந்தமிழுக்கு ஈடு கொடுக்க முடியலை. வழக்கத்துக்கு மாறி வரனால போற்றுகிறார்கள்ங்கிற அந்த ஒரு தூய தமிழை நம்ம பேச்சு வழக்கில் போட்டுறாங்கன்னு சொன்னால் அது ஒரு வார்த்தையோட ஆழத்தை உணர முடியலை. இது மாதிரி தான் தமிழ் 2 வகையாகவும் பிரிக்கலாம். இலக்கண வகையாகவும் பேச்சு வழக்காகவும். அதை மேடை பேச்சு, புழக்க பேச்சு, 2 பேச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது கலந்தே தான் பேசுகிறோம். மேடை பேச்சு உணர்ந்து பேசணும். அந்த மேடை பேச்சுக்குன்னு வரைமுறைகள், அதை தாண்ட பெரிய ஒரு சிலபஸே இருக்குது மேடை பேச்சுக்குன்னு. அதை தாண்டி சரி விடு, நான் எதை பேச வந்தேன்னா நமது தாய்மொழியோட தமிழ், அந்த தமிழின் சிறப்பை பற்றி சொல்ல வந்திருக்கேன். சும்மா மீடியாவில் பேசுகிறது, சும்மா இணையத்தில் பேசுகிறது எல்லாம் தமிழோட சிறப்பு. அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு எல்லளவு தெரிஞ்சுக்கிட்டதுனால அந்த அளவுக்கு தமிழை போற்றி பேசுகிறாங்க, வரலாறை உணர்ந்து பேசுகிறாங்க. ஆனால் அதனுடைய ஆழம் ஆழ்கடல் போன்றது. அதோட ஆழத்தையும் அளவிட முடியாது, அவருடைய அழுத்தத்தையும் உணர முடியாது. அதுதான் தமிழுடைய வரலாறு. நம்மளுடைய அந்த தமிழ் எத்தனை வகையாக பிரிக்கலான்னா இடத்திற்கேற்ப வகைப்படுத்தலாம். அந்த தாய்மொழியோட தமிழை மேடை பேச்சிற்கு ஒரு முறை, நம்மளுடைய புழக்க பேச்சிற்கு ஒரு முறை, அதற்குன்னு தனித்தனியான இலக்கணங்கள்லாம் இருக்குது. அந்த இலக்கண பேச்சிற்கு ஒரு முறை. அப்போது நம்மளுடைய மொழியை எத்தனை வகையாக பிரித்து வச்சுருக்காங்க அந்த இடத்திற்கு ஏற்பங்கிறத உணரணும். அதை தாண்டி மற்ற மொழிகளோட சிறப்பு என்னன்னு எனக்கு தெரியலை. ஆனால் தமிழுக்கு ஈடான மொழி எதுவும் நிகராகாது. ஏன்னா இது உணர்வோடு கலந்த ஒரு மொழி, உணர்வு மிக்க மொழி, அந்த ஒரு உணர்வு தொட்ட மொழி. அதை எவ்வளவோ இடத்துல பார்த்துருக்கலாம். அதை தாண்டி இதோட இன்னும் ஆழமான சிறப்பு பார்த்தோம்னா பொருள் மிக்கது. எல்லாத்துக்குமே பொருள் மிக்கதான். அதோட வாக்கியமாகவும் இருக்கும், அதோட வடிவமைப்பாகவும் இருக்கும். எல்லாமே காரணம் இல்லாமல் இது உருவாக்கப்பட்டதே கிடையாது. இதெல்லாம் உணர்வு கலந்த ஒரு மொழியாக இருக்கும்போது இது உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அதை தாண்டி இந்த மொழியில் வேறு இன்னும் எடுத்துக்காட்டு, தளபதியோட மேடை பேச்சில் பெரும்பாலும் பார்த்தோம்னா அந்த ஒரு மேடை நாகரிகங்கள் மிக்கதாக இருக்கும். அதை தாண்டி அந்த ஒரு தமிழோட தெளிவு அவர்கிட்ட இருக்கும் ஸ்டேஜ் ஸ்பீச்சில். அதுதான் ஒரு கலைஞனுக்கான ஒரு நிலையே மேடை பேச்சு தான். அந்த வசீகரிக்கும் வண்ணமாக இருக்கிறது. அதை தாண்டி அந்த ஒரு படிநிலைகள் சீராக இருக்கணும். அதனால தான் அவரோட ஸ்பீச்சில் சொல்லும்போது போர் அடிக்குதுன்னா சொல்லுங்கள், நான் ஸ்பீச்சை நிப்பாட்டேறேன்னு கூட சொல்லுவார். காரணம் என்னென்னா அதை உணர்ந்திருக்காரு.
ஒரு பேச்சு நாகரிகத்தை உணர்ந்தனால தான் அதை சொல்ல முடியும். அது தனி இலக்கண ரீதியாகவும் அவர் நிறையா ஸ்பீச் சொல்லியிருக்காரு. ஏன்னா எடுத்துக்காட்டு வஞ்சி புகழ்ச்சி அணியில் கூட வஞ்சி புகழ்ச்சி அணியை வச்சு ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. புகழ்வது போல பழிப்பது, பழிப்பது போல புகழ்வது. எப்படி நிறைய சப்ஜெக்டை வந்து இன்டைரக்டாகவும் சொல்லுவார், அதை டைரெக்டாகவும் சொல்லுவார். அதுவாக இருக்கட்டும். அப்புறம் இங்கிலீஷ் அதிகமாக அவர் வந்து இங்கிலீஷ் பேசி பார்த்ததே கிடையாது. ஷார்ட்டாக சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, ஆங்கிலம் மொழியோட வேர்ட்ஸ் எல்லாம் மைண்டு கொண்டு போனால் நம்ம தமிழோட வேர்ட்ஸ் எல்லாம் மறந்து போகும், அதோட முறை மறந்து போகும், அதோட ஒழுங்கினமே மறந்து போயிடும், ஒழுங்கமைப்பே. அதனால மட்டும்தான் அவர் ஆங்கிலத்தை முழுமையாக கற்கலன்னு நினைக்கிறேன். அதை கட்டால் பெரிய கலைஞன் ஆயிட முடியாது. நம்மளோட தாய்மொழி அதோட ஆழத்தையே பார்க்காம அதை கற்றுக்கிறதுல ஒரு இன்னும் இதுவும் கிடையாது. அதிகபட்சமாக சொல்லப்போனால் தமிழை பிழை இல்லாமல் அதிகமாக யாருக்குமே ஒரு 90% எழுத தெரியாது. 90% தமிழை பிழை இல்லாமல் எழுத தெரியாது. பேச்சிலேயே தெளிவு இல்லை, அப்புறம் எங்கே எழுத்துக்கு நம்ம போகிறது? 90% மக்களுக்கு தமிழோட இலக்கண ரீதியாகவும் சரி, அந்த ஒரு எழுத்து வடிவில் முறைப்படுத்தி எழுத தெரியாது. அதை தாண்டி இன்னும் சொல்லப்போனால் ஆயக்கலைகளை மொழியும் இடம்பெறுது, பேச்சுக்கலை. அந்த பேச்சுக்கலை வந்து ஒரு கலை சார்ந்ததாகவே சொல்கிறாங்க. ஏன்னா அது அந்தளவுக்கு அந்த கலை நயத்தோடு உள்ளதுனால தான் அந்த ஒரு பேச்சுக்கலையை வந்து ஆயக்கலை 64 இடம் கொடுத்துருக்க காரணமே. அந்த மொழியை வந்து எத்தனை வகைப்படுத்துகிறாங்கன்னா, மேடை பேச்சாக இருக்கட்டும், இலக்கண பேச்சாக இருக்கட்டும், அகமொழியாக இருக்கட்டும், அகப்புழக்கங்களில் பேச வேண்டியதாக இருக்கட்டும். அப்புறம் புறம் என்பது மேடை பேச்சு, பொது இடங்களுக்கு பயணிக்கும் பொழுது அந்த ஒரு நாகரிக பேச்சு, மொழியோட அடுக்கு முறையில் பேசுகிறது. நான் உணர்ந்த அளவுக்கு யாரும் தமிழ் மொழி உணர்ந்திருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த ஒரு 100 ஆண்டு காலத்திலேயே எப்படி சொல்கிறது, பத்தாது தமிழோட ஆழத்தை கற்கவும் உணரவும் அதை கற்பிக்கவுமே பத்த மாட்டேங்குது. அது எல்லாத்தையுமே நான் காப்பி பண்ணி அதை ரைட் பண்ணி திரும்ப அதை பேசினா மட்டும்தான் கரெக்டாக அது படிநிலையாக சொல்ல முடியுது. இல்லைனா வந்து தடுமாற்றம், கேட்குறவங்களுக்கே வந்து ஒரு ஆர்வம் இல்லாமல் போயிடும். அதுதான் ஒரு மொழியோட சிறப்பே. நம்ம மொழியோட சிறப்பு என்னென்னா, அதை கூட வந்து ஒரு தனி ஒரு லெசனாகவே சொல்கிறாங்க. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த ஐவர்கள்னு சொல்லிட்டு ஒரு பதிவே இருக்குது. அது மாதிரி மேடை பேச்சுங்கிறது என்பது அந்த வசீகரிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மொழியை உணரணும், மொழியோட உணரணும், தமிழோட வார்த்தைகளை உணரணும், அதை வரைமுறைப்படுத்துகிற அந்த ஒரு படிநிலையை உணரணும். தமிழ் மொழிங்கிறது உணர்வோடு கலந்தது எதுனாட்டன்னா, அந்த இயற்கையோடு ஒன்றி தான் இருக்கும். இயற்கை என்பதே வந்து உணர்வோடு ஒன்றியது தானே.